நாச்சியார் திருமொழியில் 13ஆம் திருமொழியில் 6ஆம் பாசுரம் பார்க்கலாம். நடை ஒன்று இல்லா உலகத்து நந்தகோபன் மகன் என்னும் கொடிய கடிய திருமாலால் உழப்புக்கூறு கொளப்பட்டு புடையும் பெயரகில்லேன் நான் கோழ்கண் மிதித்த அடிப்பாட்டில் பொடித்தான் கொணர்ந்து பூசீர்கள் போகா உயிர் என் உடம்பையே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அதாவது சுயநலம் இல்லாத நந்தகோபன் ஏன்னா அவர் எப்படி அம்பரமே தண்ணீரை சோரை அறம் செய்யும் வாரி வாரி கொடுத்துட்டே இருந்தார் இல்லையா? அப்படிப்பட்ட மகன் அவன் நந்தகோபனோட மகனான கண்ணன் என்ன பண்ணுறார்? சுயநலமாக இருக்காராம். எல்லாரையும் நலிய வச்சுட்டோ திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார். அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்டவர் யார் மட்டும் இல்லை, திருமால் அதாவது பெரிய நாச்சியார் இருக்கா இல்லையா, பெரிய பிராட்டி, அவரோட முகத்தை பார்ப்பாராம். அவர் அப்படியே அருள் புரியினா அருள் புரிவாராம், இல்லையானா அருள் புரிய மாட்டாராம். அப்படி அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கார். நந்தகோபன் யசோதையும் பெற்றெடுத்த சுயநலம் இல்லாதவர்கள் பெற்ற கண்ணன் இருக்காரு. எல்லாரையும் நலிய வச்சுண்டு என்ன பண்ணுறார்? அப்படியே நடந்து இன்னும் 4 பேர் நலிய வைக்கிறதுக்கு போயிட்டே இருக்கார். அப்படி போகும்போது உள்ள கீழே பாத துளி இருக்குமே, அந்த துளியை கொண்டு என் மேலே பூசுங்கோ, அதுதான் என் உயிரை காப்பாற்றும். ஏன்னா அவர் இல்லாமல் நான் உயிர் வாழ முடியாது. ஆனால் அந்த உயிரை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, இது பகவானோடது. அதனால் அது பிரியாமல் இருக்கணுமானா அவரோட பாதத்தூளி என் உடம்புல பூசங்கோ அப்படின்னு உறவினர்கிட்ட சொல்கிறா.